அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமினல் ஐயாமி அல் அமலு சாலிஹி ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். நாம் மற்ற காலங்களில் செய்யக்கூடிய எந்த நல்லறமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் மற்ற காலங்களில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை விட இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்கள் சிறந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஜிஹாத் செய்வதை விடவும் தான் சிறந்தது. என்றாலும் ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தோடு ஜிஹாதுக்கு போகிறான், ஒட்டுமொத்த செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் தியாகம் செய்து தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்கிறானே, அந்த தியாகம் மட்டும் இதைவிட மேலானது என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். அப்போ இந்த 10 நாட்கள் என்பது நல்லறங்கள் செய்வதற்குரிய ஒரு நாள் என்பதை நாம் மனதில் வைத்து, இந்த 10 நாட்களில் குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட எந்த நல்லறமாக இருந்தால், குர்ஆன் ஓதுதல், தொழுதல், தஹஜ்ஜத் தொழுதல், பாவ மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது, அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று அதிகமாக நாம் திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, தர்மம் செய்வது, எந்த நல்லறமாக இருந்தாலும் நாம் குறிப்பிட்டு வரையறுக்காமல் எல்லா நல்லறங்களையும் நாம் செய்யும் பொழுது அது நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற்று தருகிறது. அதுபோன்று இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாள் நமக்கு துல்ஹஜ் பிறை 9 வரும் பொழுது நாம் அரஃபா நோன்பு நோற்பதை மார்க்கம் நமக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹி அயுகஃபிர ஸனத்தல் மாதியா வல் காபிலா. அரஃபா நாளில் நோன்பு நோற்பது. அரஃபா நாள் என்று சொன்னால் ஹாஜிகள் அரஃபாவில் கூடுவதற்குரிய நாள். அரஃபாவில் கூடுவதற்குரிய நாள் துல்ஹஜ் பிறை 9. இப்போ சுதந்திர தினம் என்று சொன்னால் வச்சுக்கிடுங்க, சுதந்திர தினம் என்று ஆகஸ்ட் 15. அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது என்றால் அவங்களுக்கு எப்பொழுது ஆகஸ்ட் 15 வருதோ அப்பொழுது என்ன செய்வார்கள், கொண்டாடுவார்கள். அதுபோன்று ஹாஜிகள் அரஃபாவில் கூடுவதற்குரிய நாள் தான் அரஃபா நாள். ஹாஜிகள் எப்பொழுது அரஃபாவில் கூடுவார்கள், துல்ஹஜ் பிறை 9. அப்போ துல்ஹஜ் பிறை 9 நோன்பு நோற்பது. நமக்கு துல்ஹஜ் பிறை 9 என்பது வரக்கூடிய புதன்கிழமை. புதன்கிழமை பகலில் நாம் அரஃபா நோன்பு என்ன செய்ய வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். வியாழக்கிழமை நமக்கு பெருநாள். அப்போ இந்த அரஃபா நோன்பு என்பது, சுன்னத்தான் நோன்பு என்பது, அது கடந்த ஒரு வருட சிறுபாவங்களுக்கும் வரக்கூடிய ஒரு வருட சிறுபாவங்களுக்கும் பரிகாரமாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதுபோல் துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவுடைய நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நாட்களிலும் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறான். ஆனால் இந்த அரஃபாவுடைய நாளில்தான் அதிகமாக அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய நாள். அந்த நாளிலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துவிடு, நரகத்தை விட்டு காப்பாற்று, எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக விடுதலை அளிக்கக்கூடிய நாள் துல்ஹஜ் பிறை 9 என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதேபோல் துல்ஹஜ் பிறை 10. துல்ஹஜ் பிறை 10 நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், இந்த நாள் எப்படி புனிதமானதோ, துல்ஹஜ் பிறை 10 இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, அதுபோன்று ஒரு மூமின்களுடைய பிற மூமின்களுடைய உயிர்களும் செல்வங்களும் மானமும் புனிதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் மூமின்களுடைய பிற மூமின்களுடைய செல்வமும் மானமும் புனிதம் என்று சொல்லும்போது அதை எந்த நாளுக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள், துல்ஹஜ் பிறை 10 அல்லாஹ்வின் தூதர் ஒப்பிட்டு சொன்னார். அந்த அளவிற்கு புனிதம் நிறைந்த நாள். அந்த பெருநாள் தொழுகையை நாம் சரியாக நபி வழி அடிப்படையில் நாம் நிறைவேற்ற வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்பாக தடுத்து அமர்ந்து மெதுவான குரலில், கோரஸாக இல்லாமல் தனித்தனியாக மெதுவான குரலில் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை நாம் சொல்ல வேண்டும். பெருநாள் தொழுகையை நபி வழிப்படி நிறைவேற்ற வேண்டும். பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு நம்முடைய சமுதாயத்தின் இம்மை மறுமை வெற்றிக்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.